சார். நினைக்கிறேன் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே உங்களுடைய கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. புறப்பட போகின்ற வார்த்தைகள் ஒன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பல்கி பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் படிக்கிறோம் பாச வழி நடத்துங்களா. ஆமென். காட் பிளஸ் யூ. Amen. God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். 6 மாதங்கள் கடந்து சென்றது. 7வது மாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கொடுக்கப்பட்ட இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவர் மீது விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிற்கும். அந்த வார்த்தை தான் அவருடைய சத்தியம். அவருடைய சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகள் யாவரும் அவருடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றால நிரப்பப்படுவார்கள். கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது என்னவென்றால், சங்கீதக்காரனோடு சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தட்டி எழுப்புகிறான் தன் ஆத்துமாவை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காது என்று சொல். அதே சங்கீதக்காரன் இன்றும் நம்மோடு பேசுகிறான். கடந்த மாதமெல்லாம் அவருடைய கிருபை தொடர்ந்தது. நன்மையினால் முடிசூட்டினார். அவருடைய நாமத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் பாவ கரையிலிருந்து விடுதலை கொடுத்து குற்றங்களை செய்தாலும் மன்னித்து நம்மை காப்பாற்றி ஆதரித்து அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து பசுத்தமாக்கி நம்மை இந்த பசுத்தமான சத்தியத்துக்குள் வாழ்வதற்கு புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், நம்மை தேற்றுகிறவர். அவரை நம்பித்தான் நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லுகிறது. முப்பத்தி 4ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது என்னுடைய வாயில் இருக்கும். இது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரேன். எக்காலம் என்பது சில நேரங்களில் நான் பேசி இருக்கிறேன். எல்லா காலங்கள், சந்தோஷத்தின் காலங்கள், மகிழ்ச்சியின் காலங்கள், துன்பத்தின் காலங்கள்,
சோதனையின் காலங்கள், வேதனையின் காலங்கள், கண்ணீரின் காலங்கள், கைவிடப்பட்ட நிலையின் காலங்கள், இல்லாமையின் காலங்கள், குறைவாயிருக்கிற காலங்கள், மற்றவர்களால ஏசப்பட்டு வேதனையோடு கடந்து செல்லுகிற வாழ்க்கை. எனக்கு அருமையானவில்லை, இந்த வேத வசனம் நம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. எல்லா காலங்களிலும் கர்த்தர் கடந்த மாதமெல்லாம் துணையான் என்றார், குடும்பத்திற்கு துணையான் என்றார், பிள்ளைகள் மத்தியில் துணையான் என்றார். பிள்ளைகளுக்கு வேண்டிய படிப்புக்காக ஆண்டவர் கொடுத்ததற்கு நன்றி செலுத்த வேண்டும். பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று அவர்கள் கடந்த ஆண்டை முடித்துவிட்டு ஜூன் மாதம் பிள்ளைகள் சென்று விட்டார்கள் பள்ளிக்கு. அதற்கு தேவையானது எல்லாம் கர்த்தர் சந்தித்தார். ஆகவே துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அநேகருடைய குடும்பங்களில் இல்லாமை நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். மற்றவர்கள் மூலமாக சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். அதே ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மோடு கூட இருப்பார். 121 சங்கீதம் 1 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2 வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்கீதக்காரன் எந்த அளவுக்கு கர்த்தரை நம்பி கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்து வாழ்ந்திருக்கிறான். அவர் நம்பினோரை கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நமக்கு ஒத்தாசை வருவது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து, கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் உதவி செய்யலாம், ஒத்தாசை அனுப்பலாம். பிள்ளைகளோ, பெற்றோரோ, உற்றாரோ, உறவினரோ, கூட இருக்கிற க்ளோஸ் ஆயிருக்கிறவர்களோ உதவி கரத்தை நீட்டலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர் யார் என்றால் அவர் உன்னையும் என்னையும் நேசிக்கிற கர்த்தர். அவர் ஒத்தாசை அனுப்பினால் அதை கம்பேர் பண்ண முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, ஒன்று இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக கர்த்தரை கண்களை ஏறெடுக்க வேண்டும். இன்னொன்று, கானான் தேசத்தில் பிரவேசிப்பதற்கு கண்களை ஏறெடுக்க வேண்டும். காலம் சமயமாய் மாறிவிட்டது. பரலோகத்திற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நாம் போவது நித்தியத்திற்கு. நித்தியத்திலே தேவனுடைய சமூகத்தில் கூடியிருந்து அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை தொழுது கொள்ள போகிறோம், அவருடைய ராஜ்யத்தில் வாழ போகிறோம், அவருடைய ராஜ்யத்தில் நித்திய காலமாய் இருக்க போகிறோம். இந்த உலகம் ஒத்தாசை
உலக பிரியமான ஒத்தாசை, பரத்துக்குரிய ஒத்தாசை. ரெண்டு காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது பொருளுக்கு ஒத்தாசை தேவை, பண ஒத்தாசை தேவை. மற்ற காரியங்களில் வீட்டுக்கு எது தேவையோ அதற்கு ஒத்தாசை தேவை. ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர் அவர். கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். மனிதன் மூலமாக ஒத்தாசை வருவது வேறு, தாய் தந்தையின் மூலமாக ஒத்தாசை வருவது வேறு, பிள்ளைகள் மூலமாக ஒத்தாசை வருவது வேறு. ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் என்றால், கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் அனுப்புகிற ஒத்தாசை, அவர் கொடுக்கிற ஒத்தாசை இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் எவரும் ஈடு கட்ட முடியாது. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கண்கள் என்று சொல்லும் பொழுது கண்களை ஏறெடுக்கிறேன். முற்றிலுமாக விசுவாசத்தோடு கர்த்தரை தன்னுடைய சொந்த கண்களினாலே ஏறெடுக்க வேண்டும். சங்கீதக்காரன் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறான். அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது நான் என்ற வார்த்தை முதலில் உச்சரிக்கப்படுகிறது. நான் உனக்கு. ஆண்டவர் டைரக்டாக பரிசுத்த ஆவியின் மூலமாக பேசுகிற வார்த்தை. நான் உனக்கு போதித்து. அப்போ ஆண்டவர், நான் என்பது கர்த்தர், வல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், நம்மை படைப்பின் காரண கர்த்தர், நமக்காக ரத்தத்தை சிந்தினவர். நானே கர்த்தர், என்னை தவிர வேற ஒருவரும் இல்லை. அவர் கர்த்தராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். அவர் கர்த்தராய் இருக்கும் போது யார் நம்மை எதிர்க்க முடியும்? நான் கர்த்தர், நானே நான் கர்த்தர். மோசே சொல்லும் போது, ஆண்டவரை கேட்கும் போது, எகிப்து ஜனத்தை விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசையை அழைக்கும் போது, மோசே அருமையான ஒரு கேள்வி கேட்கின்றார். இந்த ஜனங்களிடத்தில் நான் போய் சொல்வேனானால், நீதான் யெகோவா, நீதான் கர்த்தர், நீதான் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்வேன் என்றால், அந்த ஜனங்கள் நிச்சயமாகவே உன்னை அனுப்பினது யார் என்று கேட்பார்களானால் நான் என்ன சொல்லட்டும்? கர்த்தர் மோசேக்கு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல். எவ்வளவு அருமையான நாமத்தை அவர் உச்சரித்து அந்த நாமத்தை கொடுத்து அனுப்பினார். கர்த்தர் இருக்கிறவராகவே இருந்து இந்த செய்தியை கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனத்தினிடத்தில் சொல்லிய பிறகு அடுத்தடுத்து அற்புதங்கள் நடைபெற்று ஒரு வகையிலே பார்வோன் ராஜாவினுடைய இதயம் கடினப்பட்ட போதிலும் எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியே வருகிற வரையிலும்
இந்த நாமத்தை விசுவாசித்தார்கள். இருக்கிறவராகவே இருக்கிற. ஆமா, மோசைக்கு கொடுத்து அனுப்பின. கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது செங்கடல் முன்னாக நிற்கிறது. அந்த முன்னாக நிற்கிற அந்த செங்கடலில் எப்படி கடந்து செல்ல முடியும்? பின்னாக தன் கண்களை ஏறெடுக்கும் பொழுது பார்வோனுடைய சேனை மத்தியில் இவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடி செங்கடலுக்கு நீராய் தன் கோலை நீட்டிய பிறகு அது இரண்டாக பிளந்தது, மதிலை போல நின்றது. அப்போ விசுவாசம் உள்ளவர்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது அற்புதத்தை காண்பார்கள். ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார், ரட்சித்தார். வெட்டாந்தரையாய் மாறினதை கண்ணால கண்டார்கள். அதான் ஒத்தாசை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தது இஸ்ரேல் ஜனங்கள் இவர் கர்த்தர் என்று விசுவாசிக்க, என் ஜனம் என்று, என் ஜனம் அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் செங்கடலை திறந்து வட்டாந்தரையாக அவர்கள் கடந்து செல்ல கிருபை தந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. பின்னாக வருகிறவர்களை திரும்பி பார்க்கும் பொழுது பயம் இருந்தாலும் ஒத்தாசையை பின்னாக எப்படி அனுப்பினார் என்றால், கடைசி ஜனம் போகின்ற வரையிலும் கடல் மதிலை போல நின்றது. அதற்கு பிறகு பின்னாக மேக ஸ்தம்பத்தில் கர்த்தர் அவளோடு இடைப்பட்டு கடந்து சென்றார். சொந்த கண்களினாலே கண்டார்கள் கர்த்தர் எப்படி ஒத்தாசை அனுப்பினார் என்று. திரும்பி பார்க்கும் பொழுது தண்ணீர் மீண்டும் ஒன்று சேர ஆரம்பித்தது. கர்த்தருடைய அற்புதம். பார்வோனுடைய சேனைகள் அந்த தண்ணீருக்குள் அழிந்தார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிற எல்லா ஸ்தானத்திலும் அவர் வந்து நமக்கு உதவி செய்கிற கர்த்தராயிருக்கிறார். அவர் மாறாதவராயிருக்கிறார். வரப்போகிற கர்த்தராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இருந்தார், இருக்கிறார், வரப்போகிறார், நித்திய காலமாய் இருக்க போகிறார். இதுதான் சத்தியம். இஸ்ரேல் ஜனத்திற்கு எவ்விதமாக ஒத்தாசை அனுப்பி அவர்களை காப்பாற்றினார். மன்னா அவர்களுக்கு வனாந்தரத்தில் கிடைத்தது, இறைச்சி வனாந்தரத்தில் கிடைத்தது. தினந்தோறும் போஷித்தார். ஜனங்கள் அவர் கர்த்தரை தன்னுடைய கண்களாலே ஏறெடுக்கும் பொழுது
அவர்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒத்தாசை. ஆகார் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய குமாரன் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு, ஆபிரகாம் கொடுத்த தண்ணீரும் மாவும் செலவழிந்த பிறகு, பிள்ளை தாகமாய் இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் தன் பிள்ளையை காணாதபடி, தன்னுடைய பிள்ளை மரிப்பதை நான் பார்க்க மாட்டேன், தூர போய் தன் பிள்ளையை அழுகிறதையும், தாகத்திற்காக துடிக்கிறதையும், பசிக்காக கஷ்டப்படுவதையும் நான் பார்க்க மாட்டேன், அவன் சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று அவர் தூர போய் நின்றாள். கர்த்தர் அவளை கண்டார், அவளுடைய கண்ணீரை கண்டாள், அவளுடைய வேதனையை கண்டார், அவள் தன்னுடைய பிள்ளைக்காக துன்பப்படுவதை கண்டார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்கள் இருந்த இடத்திலே கர்த்தர் அவர்களுக்கு தாகத்தை தீர்க்கும்படி தண்ணீரினுடைய ஒத்தாசை அனுப்பினார். எவ்வளவு பெரிய அற்புதம்! அதுக்குதான் அவ சொல்றா, அருமையா சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவள் ஏறெடுத்தாள். இவளுடைய விசுவாசம் என்னவென்றால், ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டும் பொழுதெல்லாம், ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம், ஆபிரகாமுக்கு மனைவியாய் மாறிய பிறகு பலிபீடத்தின் அன்றே நிற்பதற்கு ஒரு தகுதியை பெற்றவளாய் அவள் அங்கு கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிற, தன்னுடைய புருஷனோடு சேர்ந்து விசுவாசிக்கிற ஒரு விசுவாசத்தில் அவள் காணப்பட்டாள் என்பதை மறுக்க முடியாது. வனாந்தரம் என்ன இருக்கிறது? வனாந்தரத்தில் அவள் பார்க்கிற இடமெல்லாம் அவளுடைய பிள்ளைக்கு பசியை தீர்ப்பதற்கோ தாகத்தை தீர்ப்பதற்கோ ஒன்றும் இல்லை. இல்லாததிலிருந்து ஆண்டவர் உருவாக்குகிறவர், எல்லாமையிலிருந்து உருவாக்குகிறவர். அவள் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி பார்த்து, என் பிள்ளை அழுகிறதை நான் காண மாட்டேன் என்ற ஒரு பிள்ளைக்காக ஒரு கண்ணீரை விட்டு ஆண்டவரை நோக்கி அவளுடைய கண்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் அவள் மீது இறங்கி வந்தது. பார்த்தார், கர்த்தர் பார்த்தார், இஸ்மவேலை ஆசீர்வதித்தார். நீர் என்னை காண்கிற தேவன், எப்பக்கத்தில் நொறுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் இந்த மாதமெல்லாம் உன்னை காண்கிற தேவனாய் உனக்கு ஒத்தாசை அனுப்பும் பொழுது உன் கண்களை ஆகார் ஏறெடுத்தது போல ஈசாக்குக்கு ஆபிரகாம் சொன்னது போல கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இதைத்தான் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்க வேண்டும்.
அவளையும் அவளுடைய பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் அவளுடைய கண்ணீரையும் பிள்ளையினுடைய கதறலையும் கர்த்தர் கண்டார். வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இன்றைக்கு உலகத்தில் பெருகி அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் பெருகி இருக்கிறார்கள். இந்தியா தேசத்தில 2050க்கு மேலான வருடங்களில் நிச்சயமாகவே இஸ்மவேல் குடும்பத்தார் அதிகமாக இந்தியாவில மாறுவோம். இந்தியாவில மாத்திரமல்ல, உலகம் முழுவதும். ஜெர்மன் தேசத்தில, லண்டன், ஐரோப்பா தேசத்தில், எல்லா தேசங்களிலும் 2வது பெருகி இருக்கிறவர்கள், 2வது பாப்புலேஷன் முஸ்லிம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஐரோப்பாவில், அமெரிக்காவில் விழுத்திராவிட்டால் நாளைக்கு நீயும் நானும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ரிலிஜன் அவர்கள் பலுகி பெருகுகிறார்கள். இந்த சத்தியத்தை எதிர்த்து வாழ்கிறார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எந்த தேவைகள் இருந்தாலும் இந்த மாதமெல்லாம் உங்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆகாருக்கு அற்புதத்தை செய்தவர், இஸ்ரவேல் ஜனத்தை மோசேயின் மூலமாக அற்புதத்தை செய்தவர், ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு விசுவாச பாதையில் கர்த்தர் பார்த்து கொள்வார் அவருடைய கண்கள் பார்க்கும். அப்படியே கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மாறாதவர், அவர் ஒருவர் ஜீவிக்கிறவர், என்றென்றும் வாழ்கிற கர்த்தர் அவர். அந்த மகா பசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற நாம் நம்முடைய இதயத்தை முற்றிலுமாக மாற்றி நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும். பர்வதத்திற்கு நேராக, அவருடைய நாமத்திற்கு நேராக, அவருடைய வசனத்திற்கு நேராக, அவருடைய சத்தியத்திற்கு நேராக நம்முடைய கண்கள் எப்போது கர்த்தரை நோக்கி பார்க்கிறதா இருக்க வேண்டும். ஒன்று, இந்த உலகத்தினுடைய ஒத்தாசைகள். 2வது, இந்த நித்தியத்தில் போய் சேர்வதற்கு ஆண்டவரை நோக்கி பார். அவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். என்றைக்காகிலும் இந்த டெம்பிள் கட்டப்படும். வெகு இறைவாய் சில நாட்களில் அது நடந்து ஏறியலாம். ஒரு விசுவாசத்துல பேச. கண்களை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. அப்போ நம்மீது கண்ணை வைக்கிறார். இன்னொரு பக்கத்துல பார்க்கும் போது பிசாசு நம்மீது கண்ணை வைக்கிறான். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையோ, ஆண்டவருக்கு கீழ்ப்படியதில்லையோ, ஆண்டவருடைய வசனத்தை வைத்து வாழ்கிறதில்லையோ, ஆண்டவருடைய நாமத்தின் மீது ஆணிதரமான விசுவாசம் வைப்பதிலும், அவருடைய பர்வதத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுதும் பிசாசுக்கு வேதனையும் துக்கமும் கண்ணீருமாய் மாறுகிறது. அதற்கு தான் உபத்திரத்தை கொண்டு வரான், வேதனையை கூட்டுகிறான், வியாதிகளை தூண்டி விடுகிறான், பிசாசின் கிரியைகளை தூண்டி விடுகிறான். ஜெபம் செய்யாதபடி, வேத வாசிக்காதபடி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பத்தில் முழங்காலில் நிற்காதபடி நம்மளுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால்
ஆண்டவர் சொல்றாரு, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. நம்மீது கண்களை வைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை எவ்விதமாக இவன் புகழுகிறான் என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த இஸ் த கிரியேட்டர் heaven and earth, creator all over the world, creator all people in all nations. கர்த்தரே படைப்பின் காரண கர்த்தர். நம்முடைய கண்களை அவர் படைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய கிருபை. யூகிக்க முடியாது. நம்முடைய கண்கள் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, கண்களை ஏன் நாம் ஜெபத்திற்கு மூடுகிறோம் என்றால், மனக்கண்களை திறக்கிறோம். அவர் விசுவாசத்தில் அவரை காண வேண்டும் என்று. அவருடைய வருகைக்கு ஆயத்தமா என்ற கேள்விக்குறியோடு இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த வசனத்தை வைத்து வாழ வேண்டும் என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருது. மனிதர் கைவிடலாம், கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த மாதமெல்லாம் உனக்கு துணையாய் நிற்கிறவர், வருகிற வருமானத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர், வருகிற ஆகாரம் விருத்தி அடைய கர்த்தர் கிருபை தருவார். எந்த தண்ணீரை குடிக்கிறாயோ அந்த தண்ணீருக்கு ஜீவனை கொடுத்து, எல்லா இரத்த ஓட்டங்களிலும் அந்த தண்ணீர் ஓடும் போது இரத்தத்தில் கலந்து உள்ளத்தில் சதைக்குள்ளே ஓடுகிற அந்த இரத்தத்தை படைத்த கர்த்தர் அவர். அதில் எந்த பிழை இருந்தாலும் அவைகளை அற்புதம் செய்து உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். மத்தேயு 10:1 பிரகாரம் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பயப்படாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாதவர். அவரே நம்மை தாங்கக்கூடியவர், அவரே நம்மை ஆதரிக்கக்கூடியவர், அவரே நமக்கு கிருபை கொடுக்கக்கூடியவர், அவரே நமக்கு துணையாய் நிற்கிறவர். இந்த மாதமெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் உங்களுடைய குடும்பங்களுக்கு தொடர்வதால் உன் கண்களை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நேராய் ஏறெடு. எந்த பிரச்சனை சோதனைகள் வந்தாலும் விசுவாசத்தோடு உன்னுடைய கண்கள் கர்த்தரை பார்க்கிற கண்களாய் இருக்கட்டும். ஏனென்றால் அவர் இடத்தில் மாத்திரம்தான், அவர்தான் கடைசி நம்பிக்கை, அவர்தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர். இந்த கர்த்தரை பிடித்துக்கொள். விசுவாசத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது வைக்க கடவுள். அவர் ஒருவரே நம்மை ஆதரிக்கிறவர், காப்பாற்றுகிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் இந்த மாதமெல்லாம் உன்னை காப்பாற்றி காக்கிற தேவனாய் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் இரத்தத்தினாலே வேலி அடைக்கப்பட்டு காப்பாற்றுகிற தேவனாய் கடந்தவர். பயப்படாது.
சுகத்தோடு வாழ்வதற்கு கட்டளை இடுவார் கர்த்தர். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் அவர். ஒத்தாசை எல்லா ஆங்கிலும் அவருடைய ஒத்தாசை வரும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தில் தட்டி எழுப்பி உடைய கண்களை ஏறெடுங்கள். இந்த மாதமெல்லாம் உனக்கு தேவையான ஒத்தாசையை அனுப்பி ஆண்டவர் உங்களை உங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே 121 சங்கீதம் 1-2 ஆண்டவரே அந்த பகுதியினுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பி உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆபிரகாம், ஆகார், மோசே இவர்கள் எப்படி கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், எப்படி அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை குறித்து பேச கிருபை தந்தி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தில் வளரட்டும். தெய்வீக பலன் கொடுக்கிறவர்களாய் கிருபை கொடும், ஆசீர்வதியும். மட்டும் காத்தவர் இந்த மாதமெல்லாம் வீட்டுக்குள் வருகிற வருமானம், தண்ணீர், ஆகாரம் எல்லாவற்றையும் நீர் கொடுத்து ஒவ்வொரு சரீரத்திற்கும் குணமாக்குற கர்த்தராய் குணப்படுத்தி, சுகப்படுத்தி, பசுத்தப்படுத்தி உமக்கு உகந்தையான பிள்ளைகளாய் விசுவாசத்தில் வளர கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்தினீர்கள். நான் உண்மையில் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் கொடுத்து அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் எடுத்து வந்த தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோடு கூட இந்த வழிநடத்துவதாக. நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரை தேவ சமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். மாதத்தின் 2வது நாளில் இணைந்திருக்கிறோம். அடுத்த வாரத்திலே திரும்பமாக இணைவோம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, Pastor. Amen. Amen. God bless you, brother. Thank you. Amen. அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியில் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. கர்த்தரிடத்திலே அவரையும் அவர் சபையையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். அவர்கள் தங்கியிருக்கின்ற இடங்கள், தங்கியிருக்கின்ற நாடு, தங்கியிருக்கின்ற ஊர் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.